ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாரும் ஹாப்பி ஆரோக்கியமாக இருப்பீங்க நம்புறேங்க. வீடியோவோட தம்ப்நெயில் பார்த்தாலே தெரிஞ்சிருக்குங்க. குட்டீஸ் வச்சிருக்கும் போது கூட நம்ம வீட்டை எப்படி க்ளீனாக நீட்டாக வச்சிருக்கலாம் அப்படிங்கிற ஐடியாஸ் தாங்க இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன். சிம்பிள் டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா எஃபோர்ட்லெஸ்ஸாகவே உங்கள் வீடை எப்பவும் க்ளீனாக வச்சிருக்கலாங்க. வாங்க என்ன டிப்ஸும் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோ ஃபுல்லாக பார்க்க வச்சுட்டு கடைசியில் இதை சொன்னால் நல்லா இருக்காதுங்க. அதனால் ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன். ஒரு ரெண்டு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வீடை நம்ம வந்து க்ளீனாக நீட்டாக வச்சுருக்கணும் அப்படிங்கிறது நம்ம சுத்தத்துக்காகவும் குழந்தைங்களோட ஆரோக்கியத்துக்காகவும் மட்டுமே தவிர, யாராவது வந்தால் என்ன நினைப்பாங்க, யாராவது வீடு வந்தோன்னே இப்படி இப்படி இருக்கேன்னு நினச்சிருவாங்க, அது மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணவே பண்ணாதீங்க. தேவையில்லாத ஸ்ட்ரெஸ்ஸை தான் க்ரியேட் பண்ணும். இல்லை மற்றவங்கள பற்றி யோசிக்காமல் அவங்க எதாவது நினச்சிருவாங்க, அவங்க வீட்டை அப்படி வச்சுருக்காங்க அப்படிங்கிறக்காக நம்ம எதுவுமே பண்ண வேணாங்க. நமக்காக மட்டும் பண்ணலாம். ரெண்டாவது விஷயம் என்னென்னா, முன்னாடி நம்ம வீடு எப்படி இருந்ததோ கிட்ஸ் வந்ததுக்கப்புறமும் அதே மாதிரி இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்காம சில டைம் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. இந்த ரெண்டு விஷயத்தை சொல்லணும்னு நினச்சேங்க. டிப்ஸ்குள்ளே போயிடலாங்க. முதல் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ராப்பராக பெட்டை வந்து மேக் ஓவர் பண்ணி வச்சுருங்க. ஏன்னா நம்ம காலையில் முன்னாடியே எந்திரிச்சிருவோம், குழந்தைங்களாம் அப்புறம் தான் எந்திரிச்சு வருவாங்க. அந்த பெட்டில் தலகணி எல்லாம் கலைஞ்சு போய் அப்படியே கிடந்துன்னு வச்சுக்கோங்களேன். பெட்ரூம் அது மாதிரி அலங்கோலமாக இருந்தாலே பார்க்கறக்கு ஒரு மாதிரி இருக்கும். மெத்தை விரிப்பை விரிச்சு போடுறது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் தான் ஆகுங்க. அதனால் க்ளீனாக அதை விரிச்சு போட்டோம்னாவே வேலை முடிஞ்சுதுங்க. பாதி என்னமோ வீடே வந்து க்ளீனாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். குழந்தைங்களுக்கு என்னமோ அந்த பெட்ஷீட்டை இழுத்து விட்டு அதுக்குள்ளே பூந்து விளையாடுறதா ரொம்ப பிடிக்கும் போல். எந்நேரம் முதல்ல களைச்சி விட்டுருவா பாப்பா. அதை மடிச்சு வைக்கிறக்கே ஒரே போராட்டமாக இருக்கும். அதுக்காகவே இந்த எலாஸ்டிக் ஃபிட்டோட பெட்ஷீட் வந்து வாங்கிட்டேங்க. இது போட்டோம்னா ஈஸியாக பெட்டோட வந்து ஃபிட் ஆகிக்கும். குழந்தைங்களுக்கு இழுக்கும்னு தோணாது. என்னதான் மேலே ஏறி குதிச்சாலும் வந்து நகர்ந்து போகாது. எப்போ பார்த்தாலுமே பெட் வந்து கொஞ்சம் நீட்டாக இருக்கிற மாதிரியே இருக்கும். இது கூட 2 தலைவாணி வரையும் வந்துருங்க. மெஷின் வாஷ் தாங்க. கிங் குயின்னு சிங்கிள் பெட்டுன்னு எல்லாத்துக்குமே தனித்தனியாக நம்ம வாங்கிக்கலாம். ப்ராடக்ட் வேணும்னா டேக் பண்ணியிருக்கிறேன். அடுத்த ரெண்டாவது டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கீஸ் அதுக்கப்புறம் வந்து ஏதாவது முக்கியமான பொருளை வாங்கிட்டு வந்தோடனே அந்த ஷெல்ஃபில் வைக்கிறது நமக்கு இத்தனை நாள் காமனான ஒரு பழக்கமாக தான் இருக்கும். எல்லாருமே அப்படி தான் பண்ணுவோம். ஆனால் முக்கியமாக பார்த்தீங்கன்னா, கீஸை கொண்டாந்து இது மாதிரி ஷெல்ஃபில் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், கிளம்புற அவசரத்துக்கு அது குழந்தைங்க எங்கேயாவது போட்டாங்கன்னா தேடிட்டு இருக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கும். அதனால் இது மாதிரி பண்ணாமல் எப்பயுமே வந்து செப்பரேட்டாக கீ ஹோல்டர் ஒன்று வாங்கி மாட்டிட்டீங்க அப்படின்னா எல்லா கீஸும் அதில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா கீ ஹோல்டர் டிஃப்ரெண்ட்டாக நிறையா அழகாக இருக்கும் வந்துருச்சுங்க. வேணும் அது மாதிரி கூட வந்து டிசைனாக பார்த்து வாங்கிக்கலாம். இது மாதிரி மாட்டிட்டா குழந்தைங்க எடுக்க மாட்டாங்க. நமக்கும் வந்து அங்கே மட்டும் தான் மாட்டணும் அப்படிங்கிற தாட் வந்துடும். ஸோ வந்து தேடிட்டு இருக்க வேண்டியதில்லை. பார்க்குறக்கும் நீட்டாக இருக்கும். அடுத்த டிப் பார்த்தீங்கன்னா, நீங்கள் குழந்தைங்களுக்குன்னு தனியாக ஒரு போர்டு வாங்கி கொடுத்துர்லாங்க. ஸ்டார்டிங்லேருந்தே இதில் தான் எழுதணும் அப்படிங்கிற மாதிரி எழுதி பழகிட்டோம் அப்படின்னா அவங்க செவுத்தில் வந்து அதிகமாக இருக்க மாட்டாங்க. நம்மளே ஒரு விஷயத்தில் மாறுறதுக்கு ரொம்ப நாள் எடுத்துக்கிறோங்க. குழந்தைங்கன்னா சொல்லவே வேண்டாம். அவங்க பொறுமையாக தான் சேஞ்ச் ஆவாங்க. அதில் மூலமாக அவங்க என்ன தான் செவுத்தில் இத்தனை நாள் கிறுக்கிட்டு இருந்தாலும் ஒரு போர்டு வாங்கி கொடுத்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரெயின் பண்ணும்போது நல்லாவே பழகிக்குவாங்க. அதை ஃபன் வேல எப்படி சொல்லி கொடுத்தா அவங்க புரியும், அவங்களுக்கு வந்து எப்படி பிடிக்கும் அப்படிங்கிறத யோசிச்சு அது மாதிரி பண்ணுங்கள். இப்போ இது வாங்கி கொடுத்ததுக்கப்புறம் அதிகமாக போர்டில் தான் எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு வேலை நீங்கள் போர்டு வாங்குற ஆப்ஷன் வேணாம் அப்படின்னா இது மாதிரி க்ரையான்ஸ் எல்லாம் வந்து எரேசபிள் க்ரையான்ஸ்லாம் வருது. இதெல்லாம் செவுத்துலேயே கிறுக்குனா கூட நீங்கள் எரேசர் வச்சு ரப் பண்ணிங்க அப்படின்னா போயிருங்க. அது மாதிரி கூட நீங்கள் க்ரையான்ஸ் வாங்கி கொடுக்கலாம். இது மாதிரி அவங்க எழுதினாலும் அழைச்சிக்கலாம் அப்படிங்கிற ஆப்ஷனை விட அங்கே எல்லாம் எழுதக்கூடாது, இங்கே போர்டில் மட்டும் எழுது அப்படின்னு சொல்கிறது ஒரு நல்ல ஆப்ஷனாகவும் ஒரு டிசிப்ளினாகவும் அவங்கள வந்து நல்லா லேர்ன் பண்ண வைக்கும். க்ரையான்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுங்க. இது மாதிரி போர்ட்லேயே பாருங்கள், நானே எழுதிட்டு அழைச்சி காட்டுறேன். ரொம்ப ஈஸியாக இருக்குது. என்ன இது மாதிரிலாம் எழுதிட்டாங்கன்னா அப்புறம் ஒரு மணி நேரம் வந்து நம்ம அழைச்சிக்கிட்டு இருக்கணும், அதுதான் வேலை. அடுத்தது வந்து இந்த மேஜிக் ஸ்பாஞ்சுங்க. இது கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் இருக்கணும். குட்டீஸ் இருக்கிற வீட்டில் மட்டும் இல்லைங்க, எல்லா பக்கமுமே இந்த ஸ்பாஞ்ச் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஒரு மல்டி பர்பஸ் ஸ்பாஞ்சுங்க. நான் வாங்கும்போது நிஜமாவே நிறைய ரீல்ஸ் இது ஆல்ரெடி பார்த்துருக்குறேன். இந்த அளவுக்கு போகுமா அப்படின்னு யோசிப்பேன். சரி இந்த ரேட்டுக்கு கம்மி தானே, 5 பீஸ் வரும் ஒருக்கா வாங்கும்போது. யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு ரொம்பவே பிடிச்சி போச்சுங்க. இது வந்து இங்கே தான் யூஸ் பண்ணணும் இல்லை, எங்கெங்கெல்லாம் அழுக்கு இருக்கோ எல்லா இடத்துலையுமே யூஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் வாஷ் பண்ணோம்னா அந்த ஸ்பாஞ்ச் நல்லா புதுசு மாதிரி ஒயிட் கலரில் ஆயிடுதுங்க. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எந்தளவுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு. யூஸ் பண்ணிட்டு இது மாதிரி நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிங்க அப்படின்னா நல்லா மறுபடியும் வந்து நல்லா ஒயிட் கலர்லேயே ஆயிரும். செவுத்தில் இது மாதிரி லெட்டில் கூட கிறுக்குனது கூட ஈஸியாக போகுதுங்க. நான் இதெல்லாம் போகும்னு நினைக்கவே இல்லை. அப்புறம் வந்து சுவிட்ச் பாக்ஸ் கீழே நம்ம கை பட்டு எந்நேரமே அங்கே வந்து ஒரு அழுக்கு இருக்கிற மாதிரியே இருக்கும். அந்த இடம் எல்லாமே வந்து நீட்டாக போகுது. அதனால இந்த மேஜிக் ஸ்பாஞ்ச் கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு ஸ்பாஞ்சு கிட்டத்தட்ட 50 வாட்டி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. பட் அத்தனை தடவை முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒருக்கா வந்து ஃபுல் செவுத்தையும் க்ளீன் பண்ணும்போது இந்த அளவுக்கு ஆயிடுச்சு. ஸோ இது நார்மல் தாங்க. இதுக்கு மேலே இருக்க இந்த ரேட்டுக்கு இதெல்லாம் வந்து சூப்பர் ஒர்த்தி. இந்த ஒரு ஸ்பாஞ்சை ஒரு 5 டைம் இது மாதிரி க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸோ வாங்கி வச்சுக்கோங்க. அடுத்து என்ன சொல்கிறேன் அப்படின்னா, குழந்தைங்களுக்கு எட்டுற மாதிரி இருக்கிற ஷெல்ஃபில் அவங்க சின்ன சின்ன பொருளை வச்சிங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு எடுக்கணும் தாங்க தோணும். அந்த மாதிரி இடத்த ஃப்ரீ பண்ணி வச்சுருங்க. அப்படி ஏதாவது வைக்கணும்னா டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ்லாம் வந்து இப்போதைக்கு வேணாங்க. அதை வச்சிங்கனாவே அவங்களுக்கு எடுக்கணும் தான் தோணும். அதை எடுத்து வாங்கி இங்கேயும் போட்டாங்கனாவே குப்பையாட்டு இருக்கும். ஸோ அதை கொஞ்சம்
கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். பாப்பா பிறக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கண்ணாடிக்குள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா அழகழகா ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்ஸ்லாம் வச்சுருப்பேன். இப்போ எந்நேரம் பாப்பா அதை கேட்டுத்தாங்க அழுகிறா. அதனால அங்கெல்லாம் எதுவுமே வைக்கக்கூடாதுன்னு ப்ளெயினாகவே விட்டுறது. இது மாதிரி நீங்கள் கபோர்ட்லாம் போட்டிருந்தீங்கன்னா மெயினான பொருள் ஏதாவது வைக்கிறீங்கன்னா ஒரு 2-3க்காவது வந்து லாக் போட்டுக்கோங்க. இதெல்லாம் முன்னாடியே நாங்கள் அடிச்சனால எதுக்குமே லாக் போடல. அதுதான் இப்போ ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. சரிங்க, அடுத்த முக்கியமான டிப் பார்க்கலாமாங்க. இந்த டிப் வந்து டாய்ஸுக்கும் பொருந்தும், ட்ரெஸ்ஸுக்கும் பொருந்துங்க. ஏன்னா வளர்கிற குழந்தைங்களுக்கு டக்குன்னு ட்ரெஸ் வந்து பத்தாமல் போயிடும். ட்ரெஸ்லாம் நல்ல ஸ்டேஜ்லேயே இருக்கும், கிளியாமல் புதுசு மாதிரியே இருக்கும். ஆனால் அதெல்லாம் வந்து அப்படியே வந்து பத்தாமல் போயிடும். இந்த மாதிரி நல்ல நிலைமையில் இருக்கிற கிளாத்ஸ்லாம் வந்து கொஞ்சம் முடியாதவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. அதனால் டொனேட் பீன் அப்படின்னு சொல்லி ரெகுலராக வந்து இதை மேனேஜ் பண்ணிக்கோங்க. டாய்ஸையும் சரி கிளாத்தையும் சரி இது மாதிரி வந்து அவங்களுக்குலாம் கொடுத்தா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டுக்குள்ளே வந்தாவே குட்டீஸ் இருந்தாங்க அப்படின்னா யூரின் ஸ்மெல் அப்படிங்கிறத தவிர்க்க முடியாதுங்க. ஏன்னா அப்படி தான் இருக்கும். அந்த மாதிரி மெத்தையில் அவங்க வந்து யூரின் போகும்போது உங்களுக்கு வந்து சன்ட்ரை பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சா இது மாதிரி வந்து 2 நாளைக்கு 3 நாளைக்கு ஒருக்கா வந்து ஓப்பன் சன்னில் வந்து போட்டிங்க அப்படின்னா நல்ல டிஸ்இன்ஃபெக்டடுங்க. ஏன்னா குழந்தைங்க வாசனை அடிக்குது அப்படிங்கிறத விட தேவையில்லாமல் இன்ஃபெக்ஷன் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். இது மாதிரி வந்து வெயில காய வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பட் நிறையா பேர் இப்போல்லாம் அப்பார்ட்மெண்ட் லைஃப்பில் அதுக்கு வாய்ப்பே கிடைக்கிறது இல்லை. அந்த மாதிரி சமயத்தில் வந்து நீங்கள் என்னென்னா யூரின் மேட் யூஸ் பண்ணலாம். அப்படின்னா குழந்தைங்களுக்கு டயப்பர்ஸ் யூஸ் பண்ணலாம். ரெகுலராக டயப்பர்ஸ் யூஸ் பண்ண முடியாது. அதனால் இது மாதிரி கிளாத் டயப்பர்ஸ் யூஸ் பண்ணலாங்க. நான் வந்து இப்போ பாப்பாக்கு லவ் லேப் தாங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். நீங்கள் இந்த பிராண்டுன்னு இல்லை, உங்களுக்கு எந்த பிராண்ட் பிடிக்குதோ அதில் இது மாதிரி வந்து சாஃப்ட்டாக இருக்கிற மாதிரி மெட்டீரியலாக பார்த்து சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு ரேஷஸ்லாம் வராதுங்க. நீங்கள் வந்து ஒன்று யூரின் மேட் பெட் ஃபுல்லாகவே கிங் சைஸ் குயின் சைஸ்னு எல்லா சைஸ்க்குமே யூரின் மேட் இருக்குது, அது மாதிரி வாங்கி போடலாம். அப்படி இல்லைனா இது மாதிரி வந்து டயப்பர்ஸ் யூஸ் பண்ணலாம். அடுத்த டிப் வந்து டாய்ஸ்க்கு வருவோங்க. இந்த டாய்ஸ் தாங்க வீட்டை குப்பையாக இருக்கிற மாதிரி காட்டுறதுக்கு மெயினான பொருளே. குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் அந்த டாய்ஸை விளையாடுறாங்களோ இல்லையோ ஃபுல்லாக போட்டு பரப்பி வச்சுருவாங்க. அதுதான் பார்க்கறக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் இந்த 3 விஷயத்தை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டாய்ஸ் டீக்ளட்டரிங் பண்ணுறதுங்க. ட்ரெஸ்ஸுக்கும் பொருந்தும், டாய்ஸ்க்கும் பொருந்துங்க. டாய்ஸில் வந்து நம்ம இந்த மாதிரி டப்பு போட்டு எல்லா டாய்ஸையும் உள்ளே போட்டு வச்சுருப்போம். அதை நீங்களே வந்து உங்கள் வீட்டில் இருக்கிற டப்பில் இருக்கிற அந்த டாய்ஸை கொட்டி பாருங்கள். கண்டிப்பாக அதில் வேணாங்கிற பொருள் நிறையா இருக்கும். உங்களுக்கே தெரியும், இந்த நம்ம யூஸ் பண்ணிக்கிற பவுச்சு அது இதுன்னு எனத்தனத்திலாம் குழந்தைங்க வச்சு விளையாடுறாங்களோ நாமளும் அதை வந்து அப்படியே யோசிக்காமல் பொறுக்கி உள்ளே போட்டு அந்த டப்பில் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு வருவோம். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு டீக்ளட்டரிங் பண்ணிடணும். 2வது டாய்ஸை ரொட்டேட் பண்ணுங்கள். இருக்கிற டாய்ஸை தனித்தனியாக பிரிச்சுருங்க. பெரிய பெரிய டாய்ஸாக இருக்கிறது ஒரு நாளும், இது மாதிரி பில்டிங் பிளாக்ஸு அந்த மாதிரி டாய்ஸ் எல்லாம் தனியாக ஒரு பவுச்சில் போட்டு வச்சுட்டு அதையே ஒரு நாள் கொடுங்க. எல்லா நாளும் வந்து மொத்தமாக ஒன்றா இருந்துன்னா விளையாடலானே தோணாதுங்க. அதனால் நீங்களாவே 3 செக்மெண்ட்டாக பிரித்து வச்சுக்கோங்க டாய்ஸை. அதாவது லேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கிற டாய்ஸ் தனியாகவும், விளையாடுற டாய்ஸ் தனியாகவும், இது மாதிரி நிறைய பொருள் இருக்கிற அந்த பில்டிங் பிளாக்ஸு உடன் பிளாக்ஸ் அதெல்லாம் தனித்தனியாக பிரித்து வச்சுக்கிட்டிங்கன்னா எப்போ எதை கொடுக்கலாம் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். 3வது விஷயம் பை லெஸ்ஸுங்க. அதாவது கம்மியான டாய்ஸ் வாங்க போதும். டாய்ஸை வச்சு குழந்தைங்க அதிகமாக விளையாடுறதே இல்லை, வேறு பொருளை வச்சு தான் விளையாடுறாங்க. நமக்கே தெரியுது. இருந்தாலும் போகிற இடத்துலலாம் ஒரு டாய்ஸை வாங்கிட்டு வந்துடுறோம். அந்த பழக்கத்தை குறைச்சிக்கலாங்க. தாங்க நான் யோசிச்சு வச்சுருக்கிற 3 பாயிண்ட்டு. அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்த்துடலாமாங்க. பவர் 20 ரூல். இது ஆல்ரெடி தனி வீடியோ ஃபுல்லாக போட்டிருக்கிறேன். இது ஒர்க்கிங் மாம்க்கு மட்டும் இல்லைங்க, கிட்ஸ் வச்சுருக்கிற மாம்க்கும் நல்லாவே பொருந்தும். பவர் 20 ரூலில் க்ளீன் பண்ணுறது அப்படின்னா 20 டிப்ஸ் கிடையாது, 20 நிமிஷம். ஒரு நாளைக்கு 20 நிமிஷம் மட்டுமே ஸ்பெண்ட் பண்ணுறது. அதாவது வாரத்தில் ஒரு நாள் லீவ் விட்டுறலாம், மற்ற நாள் எல்லாத்தையும் என்ன பண்ணுறது, இன்றைக்கி வந்து கிச்சன் மட்டும் க்ளீன் பண்ணுவேன், இன்றைக்கி வந்து பெட்ரூம் மட்டும், இன்றைக்கி லிவிங் ரூம் மட்டும், இன்றைக்கி பாத்ரூம் மட்டும், அது மாதிரி எல்லாத்தையும் பிரித்து ஒரு 20 நிமிஷம் மட்டும். அந்த குழந்தைங்க தூங்குவாங்க பார்த்தீங்களா, ஒரு 1.5 மணி நேரம் தூங்குறாங்கன்னா அதில் ஒரு 20 நிமிஷம் மட்டும் க்ளீனிங்காக ஸ்பெண்ட் பண்ணுறது. மாதிரி நீங்களே வீட்டோட ஏரியாவை பிரிச்சுட்டு தனித்தனியாக வந்து நீங்கள் க்ளீன் பண்ணிட்டீங்க அப்படின்னா பெருசாக டீப் க்ளீன் பண்ணோம் அப்படிங்கிற அவசியமே இருக்காதுங்க. பார்க்குறக்கு ஓரளவுக்கு எல்லாமே நீட்டாக இருக்கும். பாத்ரூம்லாம் நாம் குளிக்க போகும்போது இதே மாதிரி ஒரு 20 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணி நான் நீட்டாக க்ளீனாக வாஷ் பண்ணி விட்டுட்டு நாமளும் குளிச்சுட்டு வந்துடலாம். பவர் 20 ரூல் டைம் டேபிளில் வந்து நான் கொடுத்துருக்குறேங்க, வேணால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இது எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நான் வந்து கூகுளில் தான் ஒரு தடவை இந்த பிக்சர் பார்த்தேன், அதிலிருந்து இது மாதிரி எழுதி வச்சுக்கிட்டு தினம் அதுக்கு மட்டும் ஸ்பெண்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்ச மாதிரி இருக்குங்க. பார்க்குறக்குமே நீட்டாக இருக்குது. இப்போ ஃபாலோ பண்ணாமல் நமக்கு டயர்டும் ஆகாது, ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரியும் இருக்காதுங்க. தேவைன்னா அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா குழந்தைங்க ட்ரெஸ்ஸோட ஆர்கனைசேஷனுங்க. நான் வந்து பாப்பாவுக்கு மொத்தமாக ஒரு 3 ரோ தாங்க கொடுத்துருக்குறேன். இது வந்து நான் நார்மலாக டெய்லி யூசேஜுக்கு போடுறது தான். வெளியே போகிறக்கும் பாப்பா பனியன் கிளாத்ஸ் மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க. ஃபங்க்ஷன் வேறு ஒரு 4 ட்ரெஸ் வச்சுருப்பேன், அதை மட்டும் பீரோக்குள்ள இருக்கும். மீதி எல்லாம் பாப்பாவுக்கு இந்த 4 இடத்துல மட்டும்தான் இருக்குங்க. ஏன்னா அதிகமாக வந்து அவங்களுக்கு வந்து ட்ரெஸ் எடுத்து டம்ப் பண்ண வேணாங்க, டக்குன்னு பத்தாமல் போயிடும். அதனால இது மாதிரி கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி இருக்கிற ட்ரெஸ்ஸை பார்த்து வாங்கி அளவாக யூஸ் பண்ணிக்கலாங்க. நீங்களே ஒரு பக்கம் ஒரு குழந்தை இருக்குன்னு பார்க்க போகிறீங்க அப்படின்னாலும் அது ஒரு 10 months பேபி பார்க்க போகிறீங்க அப்படின்னா ஒரு 15 months பத்துற மாதிரியான கிளாத்ஸ் எடுத்துகிட்டு போகலாம். ஸோ பெரிய சைஸ் கிளாத் எடுத்துகிட்டு போனால் அவங்களுக்கு வேஸ்ட்டாக போகாமல் மறுபடியும் யூஸ் பண்ணிக்குவாங்க. ட்ரெஸ்ஸுமே ரொம்ப கம்மியாக தாங்க பாப்பாவுக்கு மெயின்டைன் பண்ணுவேன். அவளுக்கு பத்தல பிடிக்கல இல்லை வந்து ரொம்ப டிஸ்கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுறான்னா அதை அப்போவே எடுத்து தனியாக வச்சுருவேன். கிட்ஸுக்கு மட்டும் இல்லைங்க, நமக்குமே பொருந்தும். அம்மாவுக்குமே பார்த்திங்கன்னா சாரீ இதெல்லாம் அளவாக தான் இது மாதிரி தான் வச்சுருப்பாங்க. தனியாக பாப்பா ட்ரெஸ்க்கு ஆர்கனைசிங் டேபிள் அது மாதிரிலாம் இது வச்சுக்கிறது இல்லைங்க. இந்த மாதிரி தான் அவனோட கிளாத்து, துண்டு, பெட்ஷீட் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு 3 ரோவில் வந்து அடங்கிடும்.
அடுத்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, அப்பப்போ இது மாரி வந்து ரொம்ப நீட்டா பார்த்து பார்த்து கூட்டணும் இல்லைங்க. குழந்தைங்க வந்து ஏதாவது சாப்பிடுவாங்க, சிந்திருவாங்க, ஃபுல்லா எறும்பு வந்துரும். கொஞ்ச நேரம் விட்டோம் அப்படின்னா, அது அப்படியே வந்து ட்ரை ஆகி அந்த இடத்துக்கு பிடிச்சிரும். நம்ம திருப்பி வந்து ஃப்ளோர மாப் போட வேண்டிய சிச்சுவேஷனுக்குலாம் வந்துரும். அவங்களே கால்ல முழிச்சுட்டு எல்லா பக்கமும் இப்போ லட்டுலாம் குடுத்தோம்னா, அதில இருக்கிற நெய்யெல்லாம் வீடு பூரா அப்பிருவாங்க. ஸோ அது மாரி விடாம அப்பப்போ இது மாரி ஸ்வைப் பண்ணிக்கோங்க. அதனால அவங்க அதுவும் மெயினா அவங்க தூங்குற டைம்ல பார்த்தீங்கன்னா, லைட்டா வந்து தினமுமே டெட்டால் ஊத்தி ஒருக்கா மாப் போட்டுறலாங்க. ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இல்ல. ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் எல்லாத்தையும் ஒரு வலிப்பு மட்டும் வலிச்சுட்டோம்னா, இன்னுமே வந்து நீட்டாவும் இருக்கும், ஹைஜீனிக்காவும் இருக்குங்க. அடுத்து இந்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு குயில்ட் பெட்டுங்க. 2 சைடும் வந்து நல்லா ஸ்பான்சியா பெட் மாரி இருக்கும். இது மாரி இல்லைன்னா நீங்க ஒரு ப்ளே மேட் கூட வாங்கலாம். ஏதோ ஒண்ணு இது மாரி வாங்கி வச்சுட்டீங்கன்னா, அந்த ஒரு இடத்துல மட்டும் தான் அவங்க உட்காந்து விளையாடணும். அவங்க வந்து இது மாரி ஏதாவது டைம் ஸ்பெண்ட் பண்றதெல்லாம் அதிகமா அந்த பெட்ல மட்டும் இருக்கணும். அப்படிங்கிற மாரி வச்சுக்கிட்டோம்னா, மத்த இடத்துல எல்லா இடத்துலயும் மிஸ் பண்ண மாட்டாங்க. சில டைம் பார்த்தீங்கன்னா, சாப்பாடுமே இதுலயே உட்கார வச்சு ஊட்டி விட்டுருவேன். ஏன்னா, இது வந்து குளிட்டு பட்டு வாஷ் பண்ணுறதா அப்படிங்காட்டி எனக்கு பிரச்சனையே இல்ல. இது மிஷின் வாஷுங்க. அ அதனால வந்து இதுலயே வந்து ஊட்டி விட்டுருவேன். ஸோ மத்த இடத்துல சிந்துறது கிடையாது. நீங்க ப்ளே மேட்டோ என்ன வாங்கினாலும் சரி, அது மாரி அந்த இடத்துல கம்முனு உட்கார வச்சு ஒண்ணு பழக்கிட்டீங்க அப்படின்னா, அப்படியே கொஞ்சம் பழகிக்குவாங்க. ரொம்ப க்ளீனா இருக்கணும் கான்ஷியஸா இருக்கிறவைங்க நமக்கு டைமே பார்த்தீங்கன்னா, குழந்தைங்க தூங்குற டைம் தாங்க. அந்த வேக் விண்டோ பீரியட்ல தான் நமக்கு என்ன வேணுமோ அந்த வேலையில செஞ்சுக்க முடியும். ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னா, கண்டிப்பா அதுவுமே அதில தாங்க எடுக்கணும். அதனால தான் சொல்றேன். 20 மினிட்ஸ் மட்டும் கிளினிக்கு ஸ்பெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு கம்முனு குழந்தைங்க கூட படுத்து தூங்கிர்லாங்க. ஸோ இந்த வீடியோல காமிச்ச சில பொருள் வந்து கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேங்க. நான் சொன்ன சில டிப்ஸையுமே ஃபாலோ பண்ணி பாருங்க. ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். ஆனா எஃபெக்டிவா இருக்குங்க. உங்களோட வேலையில கொஞ்சம் குறைக்கிற மாரி இருக்கும். ஸ்டார்ட்டிங்ல சொன்ன மாரியே முதல்ல இருந்த மாரியே வீடு அப்படியே இருக்கணும்னு நினைக்காம, கொஞ்சம் அந்த மெஸ்ஸ வந்து அக்செப்ட் பண்ணிக்கோங்க. கிளீனா, ஹைஜீனிக்கா வச்சுக்க ட்ரை பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு பண்ணுங்க. இல்ல வந்து எனக்கு வந்து சப்போர்ட் இல்ல. நான் தான் ஃபுல்லாவே பேபியும் பார்த்துக்கணும், வீடையும் பார்த்துக்கணும்னா, கொஞ்சம் நீங்க வந்து அத அக்செப்ட் பண்ணிக்க வேண்டியது தான். இப்படி தான் இருக்கும். அவங்க ஸ்கூல் போயிருவாங்க. அதுக்கப்புறம் நீட்டா வச்சுக்கலாங்க. கொஞ்சம் சுத்தமா மட்டும் வச்சுக்கங்க போதும். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா மறக்காம எனக்கு வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோவையும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இவ்வளோ நேரம் வீடியோ பொறுமையா பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ங்க. அடுத்து இதே மாரி யூஸ்ஃபுல்லான வீடியோல சந்திக்கிறேன். அண்டில் தென் பாய் ஃப்ரம் இந்து கௌதம்.